வாமுத்து, நீ வருவன்னு தெரியும். சீக்கிரமே வருவன்னு பார்த்தா என்ன லேட்டு? என்னை தேடி வர வச்சேன் பாத்தியா? டேய், பிரச்சனை உனக்கு எனக்கும் தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. பசங்களை ஏன் தேவலாம் சீன்ற? முத்து, உன்ன மாதிரி நல்லவனுங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா ஈஸியா எடுத்துக்குவாங்க. ஆனா கூடவே இருக்கவனுக்கு பிரச்சனை வந்தா தாங்கிக்க மாட்டாங்க. நீயும் அப்படிதான் எனக்கு தெரியும். அதான் உனக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிச்சேன். சிட்டி, உன் கோவத்தை ஏன்ட்ட காட்டு. அவங்க கார் எடுக்காது. அதான் வட்டி ஒழுங்கா கட்டிட்டு இருக்கானுங்களே. காசு போயிட்டு போகுது, அது எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஆனா என்னை எல்லார் முன்னாடியும் அடிச்சு அசிங்கப்படுத்தினல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம்? டே, நான் உன் மேலே ஏற்கனவே செம்ம கானில் இருக்கிறேன். சத்யா வாழ்க்கையை நீ தான் கெடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். படிக்கிற பையனை திருட்டு வேலைலாம் பண்ண வச்சுட்டு இருக்க. யாரு? நான் பண்றேனா? டேய், நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்ன தெரியும்? அவன் தான் ஃபர்ஸ்ட் மாட்டுவான். அதானே, நீ தப்பிச்சிட்டேன்னு உனக்கு சந்தோஷமா இருக்கு. மாட்டிக்கிறது அவன் தானே. அந்த முட்டா பையலுக்கு அது புரியல. அவனை விட்டு அவன் குடும்பமே அவன் மேலே பெருசாக நம்பிக்கை வச்சிருக்காங்க. சத்யா என் ஃப்ரெண்டு. அவனுக்கு நான் எந்த கெடுதலும் பண்ணல, நல்லது தான் பண்றேன். அவனுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அதான் என்கிட்ட இருக்கான். உன்னால முடிஞ்சா நீ பண்ணு. டேய், நான் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அன்னைக்கு நீ வாங்கினதெல்லாம் ஒரு அடியே கிடையாது. கடுப்பானன்னு வையேன், எந்திரிச்சு நடக்கவே 6 மாதம் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுருவேன். உன் சண்டை என் கூட தான். பசங்களை விட்டுரு. நீ ஏன் தேடி வந்து கேட்குற? சரி விட்டுடுறேன். காரை கூட தூக்கல. ஆனா நீ என்னை அடிச்சு அவமானப்படுத்தினியே, அதை எப்படி நான் சரிப்படுத்துவேன்? என் மேல இருக்க பயம்தான் என்னோட தொழிலோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது உன்னால போயிடுச்சு. மற்றவங்க இலக்காரமா பார்க்குறாங்க. அதனால நீ என்ன பண்ற? நாளைக்கு நான் உன் கார் ஸ்டாண்டுக்கு வரேன். அங்க வச்சு எல்லார் முன்னாடியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அப்படி நீ கேட்டனா உன் ஃப்ரெண்டுக்கு பக்கமே நான் வரமாட்டேன். வட்டியை கூட தள்ளுபடி பண்ணிடுறேன். அசல் மட்டும் எப்போ தோணுதோ அப்போ கட்டினா போதும். அதுக்கு நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்குறியா? ஏய், என்ன எதுவும் சொல்லாம போற? நாளைக்கு 12 மணிக்கு வருவேன். மன்னிப்பு கேட்க ரெடியாரு.